ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இனி தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு சீசன் இல்லையா, அதனால் இந்த தடவை நம்ம போண்டா செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 5-6 சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சிக்கலாம். எல்லாமே தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது உரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, டக்குன்னு வெந்துடும். இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாமே உரிச்சிட்டேன். இதை வந்து மேக்ஸர் வச்சு நம்ம நல்லா நசுக்கிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம போண்டா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும், நல்லா நசுங்கிடும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா நசுக்கியாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கை நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட கலந்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கறிவேப்பிலை நம்மளுடைய இஷ்டத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா நம்ம ப்ரெஸ் கொடுத்து அழுத்தினாவே நல்ல மாவாட்டம் வந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தவே இல்லை, ஆனாலும் மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெயில் பொரிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. நான் போண்டா ஒவ்வொன்றா நான் போட்டுக்கிறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கணும், இல்லாட்டினா அது உடஞ்சிரும். கொஞ்சம் ஃப்ளேமை வந்து நம்ம கூட்டியும் குறைச்சி நம்ம பண்ணிக்கணும், இல்லாட்டினா கருகிரும், அடி பிடிச்சிரும். இந்த சக்கரவள்ளி போண்டா வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. எனக்கு இந்த போண்டா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு மெதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கிழங்கு தான். நாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். இப்படி மெதுவாக நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்பி வச்சு திரும்பும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு திருப்புறதுக்கு. நம்ம அப்பப்போ ஃப்ளேமை வந்து கூட்டியும் குறைச்சியும் தான் வைக்கணும், இல்லாட்டினா வந்து கருகிரும். வெளியே கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் நம்ம ஃப்ளேமை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா போண்டாவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துட வேண்டியதான். சூப்பரான நம்மளுடைய சக்கரவள்ளி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் ஒரு பிளேட்டிங் பண்ணிடுறேன். அடியில் வந்து டிஷ்யூ கிளாத் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம போண்டாவை வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் அது உறிஞ்சிரும். இந்த
சக்கரவள்ளி போண்டா வந்து நீங்கள் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.